பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்ககால இலக்கியங்கள். 10 பாட்டும் 8 தொகை இந்த 18 நூல்களையும் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு பேர். பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா திருக்குறளிலிருந்து ஆசாரக்கோவை வரைக்கும் 18 நூல்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று பெயர். அவையெல்லாம் அறிவுரை நூல்கள். இதில் திரிகடுகம், நான்மணிக்கடிகை, சிறுபஞ்சமூலம், ஏலாதி இந்த 4 நூல்களை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 3, 4, 5, 6ன்னு எண்ணிக்கையில் வரும். திரிகடுகம், திரினா 3, கடுகம்னா காரணமான பொருள்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ம் மிக சிறந்த ஒரு மருந்து பொருள். அதேபோல் திரிகடுகத்தில் உள்ள 3 கருத்துகள் அற்புதமான அக அழுக்கை நீக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள். 100 பாடல்களை கொண்டது. நல்லாதனார் எழுதியது. நான்மணிக்கடிகை அப்படின்னா 4 மணிகளுடைய கடிகைன துண்டு. 4 மணிகளுடைய மாலை போல 4 அறங்களை கொண்ட 4 அறக்கருத்துக்களை கொண்ட நூல் அது. 104 பாடல்களை கொண்டது. விளம்பிய நகரார் பாடியது. அது 4 மணிகளை துண்டுகளாக்கி மாலை செய்வது போல 4 அறக்கருத்துக்களை கொண்ட ஒரு நூல் நான்மணிக்கடிகை. சிறுபஞ்சமூலம், பஞ்சம்னா 5, மூலம்னா வேர். கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இவை 5ம் உடற்பணியை போக்கும் வேர்கள். அதேபோல் சிறுபஞ்சமூலத்தில் உள்ள 5 கருத்துகளும் அக அழுக்கை நீக்கக்கூடிய அகநோயை நீக்கக்கூடிய அற்புதமான பாடல் கொண்ட ஒரு நூல் அது. 104 பாடல்களை கொண்டது. காரியாசான் பாடியது. ஏன்னா பஞ்சம் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். அதனால தான் பஞ்சாப்னு சொல்கிறாங்க. 5 ஆறுகள் ஓடுது. பாஞ்ச் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்னு சொல்கிறாங்க. 5 பேர் கொண்ட அந்த நபர்கள் கொண்ட ஒரு குழு அது பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிறது. அதனால தான் பஞ்சம் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். ஏலாதினா 6ன்னு அர்த்தம். ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவல்பூ அதாவது தக்கோலம், மிளகு, திப்பிலி, சுக்கு இவை முறையே ஏலக்காய் 1 பங்கு, இலவங்கம் 2 பங்கு, சிறுநாவல்பூ 3 பங்கு, மிளகு 4 பங்கு, திப்பிலி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு என்று 1 பங்கு முதல் 6 பங்கு வரை சூரணம் செய்து எல்லா நோய்களுக்கும் மருந்தாக கொடுப்பதை போல இந்த ஏலாது என்ற நூலில் உள்ள 6 கருத்துகள் எல்லா அக நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக அது வருகிறது. அதனால தான் அதுக்கு ஏலாதி என்கிற பேர் உண்டு. இதை எழுதியவர் கனிமேதாவியார். எனவே இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு பரீட்சையில் வெற்றி பெறுங்கள்.